செய்து குண்டு கட்டா தூக்கிட்டு போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டித்திருக்கிறோம். அதுபோல போர்ஸ் பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை. இந்த கைது நடவடிக்கையை மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கு புனைந்ததையும் கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் திரும்பப் பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தும். இந்த விஷயத்துல உங்களையும் குறி வச்சு பேசுறாங்க சார். குறிப்பா தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா திருமாவளவன் சரியா குரல் கொடுக்கல, ரொம்ப லேட்டா வந்தாங்க. நான் 4வது நாள் போனேன். நீங்க அப்படி சொன்னாலும் 5வது நாள் நான் போனேன். 4வது நாள் எம்எல்ஏ போனாரு. 6வது நாள் முதலமைச்சரை சந்திச்சோம். தொடர்ந்து 7வது நாள்ல இருந்து 13வது நாள் வரையிலும் அந்த போராட்ட குழுவினரோடு தொடர்பில் இருந்தோம். அமைச்சரோடு பேசினோம், நேரு அவர்களோடு பேசினோம், சேகர்பாபு அவர்களோடு பேசினோம், முதலமைச்சரோடு பேசினது மட்டுமில்லாமல் அந்த தொடர்புடைய அதிகாரிகளோடு பேசினோம். தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்லாம் இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்றது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கு. அடுத்து இன்னொன்று தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை தலித்துகளா இருக்கிறாங்க. அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது. எல்லோருக்குமான பிரச்சனை. ஏன் இது அதிமுக எடுத்து போராடக்கூடாது? அந்த 13 நாள் என்ன பண்ணாங்க? கடைசி நாள் போலீஸ் போய் அவங்களை கை வைக்கும் போது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்கிறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 13 நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தலையிட்டு இருக்க வேண்டியதானே? ஏன் தலையிடல? அவங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்களா? அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? 15 மண்டலங்களை 11 மண்டலங்களை அவங்க தனியார் மயப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு அதிமுக பதில் என்ன? அரசாணை 152 போட்டதே அதிமுக. தனியார் மயமாக்குவதற்கு மதுரையில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் பணமுறை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். சென்னையிலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். 182 அரசாணையை திரும்ப பெறணும். அந்த அரசாணைப்படி தான் இப்ப இந்த வேலையெல்லாம் நடக்குது. இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான். இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் மயப்படுத்தும் போது ஒரு வாய் திறக்கலையே. இது நான் திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஏன் இந்த அரசியல்? திமுக செஞ்சா எதிர்க்கணும், அதிமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இங்க இருக்கிற அணுகுமுறையா இருக்கு. அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறுவோம் அர்த்தமா? நாங்கள் இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசுறோம். கூட்டணியில் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் உறுப்பினர் அதை பற்றி கவலைப்படாம முதலமைச்சர் போய் நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம்ல. புது அணுகுமுறையை கையாளுகிறார். நானும் அவருக்கு உரிய பதிலை